மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டெல்லி உயர்நீதிமன்றம் இந்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கேள்வி கேட்டுச்சு. குடோன்ல வச்சிருந்த 5 லட்சம் கோடி மதிப்புள்ள ஹெராயின் பொருள் காணாம போயிடுச்சுன்னு டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க. இது சம்பந்தமா ஒரு விசாரணை குழு அமைங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டு மேல ஒரு பாரபட்சம். அதனால நீங்க இந்த திட்டத்தை இது கூடவே ஆரம்பிக்கப்பட்ட மற்ற மாநிலத்துடைய எய்ம்ஸ் எல்லாம் ஏன் திறந்துட்டீங்க? அதோட கட்டுமான காலமும் இதோட கட்டுமான காலமும் என்ன ரீசன்? இன்றைக்கு இருக்க நாடாளுமன்றத்தில் இருக்கிற பிரதிநிதித்துவ அடிப்படையில் கொடுப்பீங்களா இல்ல மக்கள் தொகையோட அடிப்படையில் கொடுப்பீங்களா? இன்றைக்கு இருக்கிற பிரதிநிதித்துவ அடிப்படையில் கொடுத்துறோன்னு சொல்லுங்க, பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்க சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க சார். நீங்க எதுக்கும் பதில் சொல்லாம பிரச்சனையை திசை திருப்புறீங்க. திமுக அரசின் தோல்விகளையும் மோடி அரசின் சாதனைகளையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம். எது விலைவாசி உயர்வு, பெட்ரோல் ரேட்டு உயர்த்தி வச்சிருக்கீங்களா? அதை சொல்லுவீங்களா சாதனை? மதுரை முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணா அவமதிக்கப்பட்டார். இப்ப அவர் என்ன சொல்றாரு அமித்ஷா, இது பாரதிய ஜனதா கட்சி நடத்திய நிகழ்ச்சி இல்ல, அந்த நிகழ்ச்சி இந்து முன்னணியால் நடத்தப்பட்டது. பாஜக சார்பாக நடத்தப்பட்டது. அவ்வளவு பேர் பணம் கொடுத்து வர வச்சிங்க, கூட்டத்தை கூட்டி அதுல சம்பந்தமே இல்லாம வளர்றீங்க. ஒரு கொள்கை தலைவரையே அவங்க அவமானப்படுத்துறாங்க. அந்த மேடையில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இது எந்த அடிப்படையில் ஏற்றுக்க முடியும்? அப்புறம் உங்களுக்கு எங்க தமிழ்நாடுடைய பண்பாடு, தமிழ்நாடுடைய கலாச்சாரத்தை, தமிழ்நாடுடைய கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு கடவுள் தேவைப்படுது. இந்த ஊருக்கு முருகரை வச்சு நீங்க அரசியல் பண்ண நினைக்கிறீங்க. செக்யூரிட்டி பத்தி சொன்னீங்க. சர்வதேச தரத்தின் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நம்ம அதை உதவ முடியும். கார்பன் டேட்டிங் முறை சொல்லி தான் நாங்கள் அதை சொல்லியிருக்கோமே தவிர உங்களுக்கு அது சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? அமர்நாத் ராமகிருஷ்ணன் கேட்டால் எல்லா விஷயமும் தெளிவாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் தானே அவரை தூக்கி பந்தாடுறீங்க. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா நாளிதழ்களுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறார், சிறப்பு பேட்டி. அதில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடுறாரு. மோடி தலைமையிலான அரசு இருக்கும் வரைக்கும் இந்தியாவில் யாரும் ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது, தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு புல்வாமா தாக்குதல் எப்படி நடந்தது அதை சொல்லியிருக்கிறார். ஆப்ரேஷன் சிந்தூர், பகல்காம் தாக்குதலுக்கு பதில் ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணோம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தானில் முகாம்கள் அழிக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சொல்கிறார். உள்நாட்டு பாதுகாப்பில், எல்லை பாதுகாப்புலையும் இந்த அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற. இல்லை, அதாவது பொதுவாக அமித்ஷாவுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா மக்களை ஏமாத்துறதுக்கான பேட்டியாக தான் இருக்கும். அது பொதுக்கூட்ட மேடையாக இருக்கட்டும் சரி, இல்லைன்னா தனிப்பட்ட விஷயம் கொடுக்குற இன்டர்வியூவாக இருக்கட்டும் சரி. ஸோ இந்த தனிப்பட்ட கொடுக்குற இன்டர்வியூலையும் பொதுக்கூட்ட மேடையிலையும் அவர் பேசுகிறது எப்படி பேசுவார்னா, இப்போ உதாரணத்துக்கு எல்லாரும் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னா 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுவேன்னு சொல்லும்போது அது ஒரு ஜும்லா அறிக்கைன்னு சொன்னது யாருன்னா இந்த அமித்ஷா தான். அது யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் உள்நாட்டு பாதுகாப்பை பற்றி பேசுகிறாருன்னா அவர் உள்நாட்டு பாதுகாப்பு துறை அமைச்சராக இருக்கிறதுக்கே தகுதியற்றவராக ஆயிடுறார். ஏன் உள்துறை அமைச்சராக இருக்கிறது தகுதி இழக்கிறாருன்னா, இவர் உள்துறை அமைச்சர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பெஹல்காம் அட்டாக்கை பார்த்தோம். இந்த பெஹல்காம் அட்டாக்கில் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளுடைய தரவு எதுவுமே இது வரைக்கும் வெளிப்படையாக யாருமே சொல்லலை. அவங்க இருக்கிறாங்களா, செத்துட்டாங்களா, கொன்னுட்டாங்களா, எங்கே இருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் அது சம்பந்தமாக யாருமே பேசலை. இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சரும் பேசலை. இது சம்பந்தமாக சிறப்பு பார்லிமெண்ட் கூட்ட சொன்னாலும் கூட்டலை. பொதுவெளியில் இது சம்பந்தமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்க சொன்னாலும் வைக்கல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதுன்னு சொல்கிறார். வெற்றி பெற்று இருந்தால் நிச்சயமாக சந்தோஷம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பொய் பேசக்கூடாதுன்றதான் என்னுடைய கருத்து. நீங்கள் பாதுகாப்பாக இந்த நாடு உள்நாட்டு பாதுகாப்பில் சிறப்பாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அருணாச்சல பிரதேசம் தன்னுடைய பகுதியாக அறிவிக்குது சீனா, அதனுடைய மாவட்டங்களில் பேரை மாற்றி அறிவிக்குது சீனா. ஏன் இது சம்மந்தமாக இது வரைக்கும் பேச மாட்டுறாரு இந்த நாடுடைய உள்துறை அமைச்சர்? அப்போ பொய் பேசுகிறார். சரி, மணிப்பூர் கலவரம் நடந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த நிமிஷம் வரைக்கும் அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் இருக்குது. நீங்கள் தான் அங்கே பிஜேபி தான் அங்கே ஆளுங்கட்சியாக இருந்தது. ஸோ பிஜேபி ஆளுங்கட்சியாக இருந்த மணிப்பூர் மாநிலத்தில் பலாயிரம் பேர் வீடுகளை இழந்து உயிரை துறந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்பெஷல் கேம்பில் தான் இருக்காங்க. அது சம்மந்தமாக ஏன் பேச மாட்டீங்க? இப்போ எந்த இடத்துல உள்நாட்டு பாதுகாப்பு இருக்குது கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள். நீங்கள் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் கத்துவா தாக்குதல் நடைபெற்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாம்போர் யுரி தாக்குதல், அதே மாதிரி பாரமுல்லா, நக்ரோடா, அதுக்கப்புறம் அமர்நாத், ஸ்ரீநகர், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சஞ்சவான், புல்வாமா தாக்குதல்,
அதே மாதிரி வந்து பூஞ்சி, ரஜோரி, ரிஷி, கடைசியாக இப்போ பெகல்காம், இத்தனை அட்டாக்கும் இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அமித்ஷா நிர்வாகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இது வரைக்கும் பிரச்சனை நடந்திருக்கு. இதில் எல்லா இடத்துலையும் பல பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இறந்ததை பற்றி நீங்கள் பேசவே தயாராக இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க பாகிஸ்தான் பயந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க. எங்கே பயந்துருக்கு? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? உள்துறை அமைச்சராக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் பதிலே இல்லை. இதை நம்ம இன்னும் டீப்பாக பேசினா என்ன சொல்லுவீங்கன்னா, நம்மளெல்லாம் ஆன்டி இண்டியன் சொல்லுவீங்க. கேள்விக்கு பதில் தெரியலன்னா என்ன சொல்லிடுவீங்க? ஆன்டி இண்டியன் சொல்லுவீங்க. எங்களோட கேள்வி, இத்தனை தாக்குதல்களும் நீங்கள் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது தானே நடந்தது. முதல்ல தீவிரவாதிகள் எப்படி வந்தாங்கன்னு சொல்லுங்கள், எப்படி தப்பிச்சு போனாங்கன்னு சொல்லுங்கள். தப்பிச்சு போனவங்கள நீங்கள் சுட்டுட்டீங்களா, சுடலையா? அவங்க செத்துட்டாங்களா, சாகலையா? இப்போ அவங்களோட இது என்ன ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லுங்கள். செத்துட்டாங்க இல்லை நீங்கள் கொன்னுட்டீங்கன்னா அந்த பாடியை காட்டுங்க. இந்த எளிய கேள்விக்கு இந்த நாட்டுடைய உள்துறை அதை பற்றி அதில் பதில் ஒன்று காணும். ஆனால் அந்த 9 முகாம்கள் அழிக்கப்பட்டது பாகிஸ்தானில். நாங்கள் இந்திய இராணுவத்தை எந்த இடத்துலையும் கேள்வி கேட்கல. இந்திய இராணுவத்துடைய வீரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து அவங்களுக்கு ராயல் சல்யூட் பண்ணுறோம். அதில் நான் வந்து எந்த கருத்து நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த வந்த தீவிரவாதிகள், சுட்டு கொன்ன தீவிரவாதிகள் இருக்காங்களா, அந்த தீவிரவாதிகள் எங்கேன்னு கேட்குறேன். அவங்களோட உடல் எங்கே? பின்லேடனை கூட சுட்ட உடனே உடலை காட்டுச்சு அமெரிக்கா. அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போய் கடலில் போட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல. நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, அந்த தீவிரவாதிகள் நீங்கள் சுட்டு கொல்லப்பட்டு இருந்தால் அவர்களுடைய பாடி எங்கே? இவ்வளோதான் கேள்வி. யார்கிட்ட ஒப்படைச்சிங்க? நாங்கள் இராணுவத்தை கேள்வி கேட்கல. நாங்கள் இராணுவத்தை மதிக்கிறோம், இராணுவத்துக்கு நாங்கள் தலை வணங்குறோம், எல்லாமே கரெக்ட். ஆனால் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் இந்த நாட்டுடைய பாதுகாப்பை பற்றி பேசும்போது ஒரு சாதாரண குடிமகனாக கேள்வி கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் கேட்குறோம், பாதுகாப்பை பற்றி நீங்கள் பேச எந்த இடத்துலையும் தார்மீக உரிமை அமித்ஷாக்கு இல்லை. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் மட்டுமல்ல, மதுபானம், மணல் கொள்ளை எல்லாம் உச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறார். இல்லை சார், நீங்கள் போதை பொருள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். டெல்லி உயர்நீதிமன்றம் இந்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கேள்வி கேட்டுச்சு. அதாவது குடோனில் வச்சிருந்த 5 லட்சம் கோடி மதிப்புள்ள ஹெராயின் பொருள் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க. எப்படி போச்சு 5 லட்சம் கோடி? அதுக்கு பொறுப்பு யாரு? இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தானே பொறுப்பு. எங்க போச்சு? இது சம்பந்தமா ஒரு விசாரணை குழு அமைங்க. நான் கேட்கல, டெல்லி உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. ஒன்று, இன்னைக்கு அதிகப்படியான போதைப் பொருட்கள் இறங்கக்கூடிய மாநில துறைமுகம் எது? குஜராத் மாநிலத்தில் முத்ரா துறைமுகத்தில் தான் அதிகப்படியான, நான் திரும்ப சொல்கிறேன், பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பிடிபடுற மாநிலம் குஜராத் மாநிலம்தான். அதன் பிறகு உத்தரப்பிரதேசம், அதன் பிறகு சத்தீஸ்கர். இது எல்லாத்தையும் யார் ஆள்றா? பிஜேபி தான் ஆளுது. தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்தவங்க அந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க, கைது நடவடிக்கை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் இல்லை, நான் அதான் நீங்கள் நடவடிக்கை எடுத்தேன்னு சொன்னால் நான் கேட்டது நடவடிக்கை எடுத்தீங்க, ரைடு போனீங்க, ஹெராயினை பிடிச்சின்னு வந்தீங்க, குடோனில் வச்சிங்க. குடோனில் வச்சு 5 லட்சம் கோடி ஹெராயின் எப்படி காணாமல் போச்சுன்னு தான் என்னோட கேள்வி. அவங்க வேலை செய்யலன்னு நான் சொல்லல. அதுக்கு கீழே யாருக்கு கீழே அந்த துறை வருது? உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட தானே டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. பிடிப்பட்ட ஹெராயின் எங்கன்னு கேள்வி கேட்டிருக்குது சார். அதோட மதிப்பு 5 லட்சம் கோடி சார். ₹1 இல்லை சார். எங்க சார் போச்சு? பதில் சொல்லுங்க அமித்ஷாவை. பிரச்சனையை பிரச்சனைக்கான தீர்வுக்கு பதில் சொல்லணும் தவிர நீங்க பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. எங்க மக்கள் நாங்க எப்படி பார்க்குறோம்? எங்க மக்கள் ஒவ்வொரு இல்லை, போதைப் பொருள் விஷயத்தில் மோடி அரசு உரிய நடவடிக்கை எடுத்துட்டு வருது. 29 போதை கடத்தல் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்றாரு. இப்போ நான் தான் தெளிவா சொல்றேன்ல, 5 லட்சம் கோடி எங்க? நீங்க சொல்றது பறிமுதல் செஞ்சு ₹1 என்றால் 5 லட்சம் கோடி எங்க? யாருக்கிட்ட வித்தீங்க? யார் காசு வாங்குது? எப்படி காணாம போச்சு? துறை ரீதியா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க சார். கடந்த 2 வருஷத்துல சரிங்களா
7000 வழக்குகள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து 7000 பேரை கைது செய்யுது. சுமார் 2890 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படுது. அந்த 7000 பேர் கைது செய்யப்பட்டவங்களில் 4300க்கு மேற்பட்டவர்கள் யாருன்னா வட இந்திய மாநிலத்தை சேர்ந்தவங்க. அவங்க எப்படி வராங்க தமிழ்நாட்டுக்குள்ளனா ட்ரெயின் மூலயமா வராங்க. சரி, வெளி மாநிலத்திலிருந்து வரவங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க. ரயில்வே நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசுகிட்ட இருக்கு. எல்லா நிர்வாக சீர்கேடையும் பிஜேபியும் அமித்ஷாவும் பண்ணிட்டு யார் மேலே நீங்கள் கை நீட்டுறீங்க? யார் மேலே பழிப்பட பார்க்குறீங்க? அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு பொய் பேசுகிறீங்க. ஸோ அமித்ஷாவுடைய இந்த பொய்யான நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பதிலை நேரம் வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் மோடி அரசு நிர்வாகம் வந்து மாறி இருக்கு. 26 கோடி பேர் வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறார். இல்லை, இது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? 26 கோடி பேரை நீங்கள் வறுமை கோட்டிலேருந்து மீட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ 80 கோடி பேருக்கு அரிசி கொடுக்குறேன், கோதுமை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, எதுக்காக 5 கிலோ அரிசி வாங்குற கண்டிஷன் தானே மக்களை வச்சுருக்கீங்க நீங்கள்? 5 கிலோ அரிசியை வாங்க முடியாத அளவுக்கு ஒருத்தரை வச்சுட்டு நான் வறுமை கோட்டிலேருந்து மீட்டு கொடுத்தேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அபட்டமான ஒரு பொய். அது எப்படி வாங்குவாங்க? அந்த அரிசியை வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்குறப்பட்ட அரிசி தானே. அப்போ நீங்கள் யார் 26 கோடி பேர் மீட்டிங்க? தெரியுதுங்களா? பொய் மட்டும்தான் மூலதனம். யாருக்கு? அமித்ஷாக்கு. அமித்ஷா வாயை திறந்தாலே பொய் தான். 80 கோடி பேர் இங்கே வாங்க முடியாத கட்டத்தில் இருப்பாங்களாம். நீங்கள் உங்களுக்கு 5 கிலோ அரிசி கொடுப்பீங்களா? ஆனால் 26 கோடி பேர் 2 பேரும் சேர்த்தாலே 106 கோடி பேர் ஆயிடுச்சே. இந்தியாவோட மக்கள் தொகை இப்போ எவ்வளோ? அப்போ யார் தான் இங்கே வசதியாக வச்சுருக்கீங்க? நீங்கள் 4 பேரை வசதியாக வச்சுருக்கீங்க. அம்பானி, அதானி, உங்கள் கார்ப்பரேட் நண்பர்கள், அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தீங்க பாருங்க. வாரா கடன் சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்டது, கார்ப்பரேட் டேக்ஸ் தள்ளுபடி செய்யப்பட்டது, இதெல்லாம் கணக்கெடுத்து பேசுங்க. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் வந்து கடன் வழங்குறதுல கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டது. அதனால எய்ம்ஸ் கட்டுமானம் வந்து கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் அதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து நீங்கள்லாம் 10 வருஷம் மத்தியில் இருந்தீங்களே, திமுக கூட்டணியில், திமுக காங்கிரஸ்லாம் கூட்டணியில், அப்போல்லாம் எய்ம்ஸை பற்றி கொஞ்சமாக யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. எய்ம்ஸ் பற்றிய கேள்வி எழுப்பியதற்கு இந்த பதிலை சொல்கிறார். இல்லை, நான் கேட்குறேன், இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் வந்து காங்கிரஸையும் காந்தியையும் நேருவையும் இந்திரா காந்தி மேலே குறை சொல்லுவீங்க? 11 வருஷம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கீங்க. நான் என்ன கேட்டேன், ஒன்று திட்டத்தை கொடுக்காத, கொடுத்த திட்டத்தை ஏன் முடிக்கலன்னு கேள்வி கேட்டால் இதில் எங்கேருந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வந்தது? இல்லை, அப்போல்லாம் நீங்கள் யோசிச்சிங்களான்னு கேட்குறாரு. கேட்குற எளிமையான கேள்வி. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆட்சியில் இருக்கும்போது இதை பற்றிலாம் நீங்கள் யோசிச்சிங்களா? நாங்கள் இப்போ தாமதம் ஆனது காரணம் வந்து ஜப்பான்ல இருந்து கடன் வர்றதுல கொஞ்சம் தாமதமாக இருக்குங்கிறாரு. அது சிக்கல். எனக்கு இந்த சிக்கலில் கிடையாது. உங்களுக்கு வந்து ஓர வஞ்சனை, தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கணுன்ற எண்ணம், உங்களுக்கு தமிழ்நாட்டு மேலே ஒரு பாரபட்சம். அதனால் நீங்கள் இந்த திட்டத்தை, இது கூடவே ஆரம்பிக்கப்பட்ட மற்ற மாநிலத்துடைய எய்ம்ஸ்லாம் ஏன் திறந்துட்டீங்க? அதோட கட்டுமான காலமும் இதோட கட்டுமான காலமும் என்ன ரீசன்? இதுக்கு இந்த பேங்க் கதையே வேண்டாம் சார். முதல்ல உங்களுக்கு மனசு இல்லை. மனசு இல்லாமல் தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும், தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணணும், தமிழ்நாட்டை உரிமையை போட்டு நசுக்கணுன்றது தான் உங்களுடைய எண்ணம். எங்களுடைய கேள்வி எய்ம்ஸாக இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா சார், ஆட்சிக்கு வந்த உடனே கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், எத்தனை மேம்பாலங்கள், எத்தனை இடங்கள் நாம் வந்து கட்டி இன்றைக்கி திறந்துருக்கிறோம். கிண்டி பல்நோக்கு மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து முடிக்கப்பட்ட காலத்தை நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். எவ்வளோ சீக்கிரம் பணிகள் செய்யப்பட்டிருக்கு, முடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏன் நீங்கள் செய்யலன்னு கேள்வி கேட்டால் திரும்ப நீங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 10 வருஷத்துக்கு 25 வருஷம் கதையை எடுத்துன்னு வரீங்க திரும்ப. இதுதான் நான் சொல்கிறது. காலம் ஃபுல்லாக உங்களுக்கு காங்கிரஸ் குறை. தமிழகத்துக்கு போதிய நிதியை மத்திய அரசு ஒதுக்கலைங்கிற குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1.53 லட்சம் கோடி காங்கிரஸ் 10 ஆண்டில் கொடுத்துருக்கு. அதுவே வந்து மோடி ஆட்சியில் 5.48 லட்சம் கோடி வழங்கியிருக்கு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அளித்ததை விட 3.5 மடங்கு அதிகம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். மேலும் நாங்கள் 1.43 லட்சம் கோடி மதிப்பிலான கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறார். நான் இந்த நாடு உள்துறை அமைச்சராக இருக்காருன்னு பார்க்குறேன். இல்லைன்னு வச்சிங்களேன், நான் வேறு மாதிரியான கேள்வி கேட்பேன் அவரை. நான் கேட்குறேன் சார், இங்கே பாருங்கள், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோட பட்ஜெட் எவ்வளோ? இல்லை, அது இல்லாமல் 63,000 கோடி சாலைகளுக்கு, 70,000 கோடி ரயில்களுக்காகவும், 3,500 கோடி விமான நிலைய மேம்பாட்டுக்காகவும் வழங்கப்பட்டிருக்குங்கிறார். அதான் நான் இப்போ சொல்ல வரேன்.
நானும் அதை தான் பேச தயாராகிறேன். வாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோட ஆட்சி காலத்தில் இந்திய ஒன்றியத்துடைய பட்ஜெட் எவ்வளோ? அந்த பட்ஜெட்டில் எத்தனை சதவீதம் ஒதுக்கப்பட்டிருக்கு? மோடியோட ஆட்சியில் எத்தனை சதவீதமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கன்ற பட்ஜெட்டில். அதான முக்கியம். 10 லட்சம் கோடிக்கும் 50 லட்சம் கோடிக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? எளிமையான ஒரு கேள்வி. இந்த எளிமையான கேள்விக்கு அமித்ஷா மாதிரியான இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர்கள் பதில் சொல்றது மிகவும் நகைச்சுவையா இருக்கு. சார் 11 வருஷத்துக்கு முன்னாடி குறைந்தபட்சம் 11 வருஷத்துக்கு முன்னாடி மோடி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு நாங்க கொடுத்ததுல திருப்தியா இருக்கிறோம். யாருக்கு திருப்தியா இருக்கு? அவர் சொல்றாரு. நீங்க திருப்தியா இருக்க கூடாது, மக்கள் திருப்தியா இருக்கணும். வித்தியாசம் இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு நாங்க கொடுத்ததுல திருப்தியா இருக்கிறோம். திமுக ஆட்சி காலத்தில் நிலவும் மோசமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாநிலத்தின் வளர்ச்சியை தடுக்கிறது. பெரிய முதலீடுகள் வரவில்லை. சட்டம் ஒழுங்கு இல்லை என்றால் வளர்ச்சி இருக்காது, உள்கட்டமைப்பு இருக்காது அப்படிங்கிறார். சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சருக்கு எந்த விதமான தார்மீக தகுதி இல்லைன்றத நான் முதல்லையே சொன்னேன். உங்க நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிற நிர்வாகத்தை பத்தி நீங்க தயவு செஞ்சு பேசணும். நீங்க ஆளுகின்ற ஆண்ட பாஜக ஆண்ட குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் எல்லா மாநிலத்திலையுமே முதல் 5 இடங்கள் அதிகப்படியான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் 5 இடத்துல இருக்கிற ஆளுங்கட்சி யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி தான். சிறப்பான மாநிலம்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்றப்படுற தரவுகள் அடிப்படையில் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. ஸோ நம்பர் 1 இருக்கிற மாநிலத்தை பார்த்து நீங்கள் குறை சொல்கிறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் உங்களுக்கு இல்லை. ஸோ சட்ட ஒழுங்கை பற்றி நீங்கள் பேசணும்னா நிர்வாக ரீதியாக நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு பேசுங்கன்றது தான் என்னோட கேள்வி. திமுகவில் இருக்கிற உட்கட்சி பிரச்சனை, தமிழகத்தில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மக்கள் விரோத போக்கு, இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தை அவங்க கையில் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறார். சார் எந்த பிரச்சனையும் மறைக்கவும் வேணாம், மறுக்கவும் வேணாம் சார். நான் வெளிப்படையாக கேட்குறேன். இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தொகுதி மறுவரை இப்போ பண்ணணும், 2025 பண்ணணுன்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஒரு படி. அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் பண்ணணுமா இல்லையா? பண்ணால் எந்த அடிப்படையில் வரும்? நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கு இருக்க நாடாளுமன்றத்தில் இருக்கிற பிரதிநிதித்துவ அடிப்படையில் கொடுப்பீங்களா இல்லை மக்கள் தொகையோட அடிப்படையில் கொடுப்பீங்களா? மக்கள் தொகையோட அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின குற்றத்துக்காக நமக்கு தொகுதிகள் குறைஞ்சு தானே போவோம். அப்படி இல்லைன்னா இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லிடுங்க, நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்க போகிறது இல்லை, இன்றைக்கு இருக்கிற பிரதிநிதித்துவ அடிப்படையில் கொடுத்துறோன்னு சொல்லுங்க, பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க சார். நீங்கள் எதுக்கும் பதில் சொல்லாமல் பிரச்சனையை திசை திருப்புறீங்க. ஸோ நாங்கள் எங்கேயும் எந்த இடத்துலையும் திசை திருப்ப வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்கள் விரும்பினாலும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் 2025 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி இன்னொரு 25 வருஷத்துக்கு ஒத்தி வைக்கணும். இதில் எதை செய்ய போறீங்கன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் தானே இருக்கீங்க. தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். திமுக அரசின் தோல்விகளையும் மோடி அரசின் சாதனைகளையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிற. என்ன சொல்லுவீங்க சாதனையான்னு கேட்டேன். அதான் எது விலைவாசி உயர்வு, பெட்ரோல் ரேட்டை உயர்த்தி வச்சிருக்கீங்களா, அதை சொல்லுவீங்களா சாதனை? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற. நிச்சயமாக வராது, எந்த விதமான மாற்று கருத்து வேணாம், உங்களுக்கு எந்த சந்தேகமாக வேணாம். ஒரு காமன் வேணால் ஒரு கேள்வி கேட்போம் சார், எதுக்காக இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணும்? 4 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். மொழி உரிமையை காப்பாற்றுவீங்களா? மாநில உரிமையை காப்பாற்றுவீங்களா? மாநில சுயாட்சியை காப்பாற்றுவீங்களா? மதத்தை வச்சு அரசியல் பண்ண மாட்டீங்களா? வளர்ச்சியை கொடுப்பீங்களா? சிறுபான்மை மக்களுக்கான உரிமையை தருவீங்களா? எதுக்காக உங்களுக்கு ஒரு காமன் மேன் ஓட்டு போடணும்? கேள்விக்கு பதில் இருக்குல்ல. ஸோ இதையெல்லாம் பாதுகாக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி தான். 2026 மீண்டும் ஒரு முறை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நாம்னு சொல்லிட்டு அவர் பதவி ஏற்க தான் போகிறார். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். வெளிப்படையான நிர்வாகம் இருக்குது சார், மக்கள் நல திட்டங்கள் இருக்குது சார், மாநில உரிமையும் மொழி உரிமையும் இன உரிமையும் இந்த மண்ணையும் மக்களையும் தமிழ்நாடுடைய வளத்தையும் காப்பாற்ற ஓரணியில் தமிழ்நாடு வென்றெடுக்கும் சார். அதில் எந்த விதமான உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் சார். பொது சிவில் சட்டத்தை ஏன் கொண்டு வரலன்னு கேட்டதுக்கு பாஜக இருக்கிற மாநிலங்கள்லாம் அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம், மற்ற மாநிலங்களையும் அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை சார், முதல்ல இங்கே பொது சிவில் சட்டம் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறேன். எதுக்கு இப்போ அவசியம் கேட்குறேன்.
இந்த நாட்டு பல்வேறு மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு கொண்ட ஒரு நாடு. இங்கே ஐபிசி எல்லாருக்கும் ஒன்று தான், சிஆர்பிசி எல்லாருக்கும் ஒன்று தான். சிவில் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அது ஒவ்வொரு மதத்தோட அடிப்படையில் அது பிரிக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பொது சிவில் சட்டம்னும் போது அது சிவில் சட்டமே தேவையில்லாத ஒரு விஷயத்தை சிறுபான்மை மக்களை பழிவாங்கணுன்ற நடவடிக்கையில் நீங்கள் எடுக்கிறீங்க. வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் மாதிரி கொண்டு வரணும்னு பார்க்குறீங்க. சிறுபான்மையினரோட உரிமைகளை பறிக்கணும், அவங்கள எப்படியாவது கஷ்டப்படுத்தணுன்றது தான் உங்களுடைய ஒரே நோக்கம். அதுக்காக இந்த பொது சிவில் சட்டம்ன்ட்டு நீங்கள் தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க. பிஜேபி செய்கிற எல்லா ஆணியுமே தேவையில்லாத அணி தான், அது தேவையான அணி ஒன்றுத்தையும் செய்யாது. மதுரை முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணா அவமதிக்கப்பட்டார் அப்படின்னு திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, கண்டித்தாங்க. முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியை தான் கண்டித்தாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார், அமித்ஷா, இது பாரதிய ஜனதா கட்சி நடத்திய நிகழ்ச்சி இல்லை, அந்த நிகழ்ச்சி இந்து முன்னணியால் நடத்தப்பட்டது அப்படிங்கிறார். நான் தான் முதல்ல சொன்னேன், அமித்ஷா வாயை தந்தாலே பொய் மட்டும்தான் பேசுவார், அவருடைய மூலதனம் பொய் தான். இந்து முன்னணிக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லைன்னா மேடையில் உட்காந்துருந்தவங்களாம் யார்? முதல் ரோவில் உட்காந்துருந்தவங்களாம் யார்? ஒரு அடிமை கூட்டம் ஒன்று உட்காந்துருந்தது. அதுக்கு அடுத்தது நீங்கள் எடுத்து பார்த்தா மொத்த பாஜகக்காரங்க அங்கே தான் இருந்தீங்க. எல்லா பாஜகக்காரங்களும் அங்கே தான் இருந்தீங்க. பாஜக சார்பாக நடத்தப்பட்டது. அவ்வளோ பேர் பணம் கொடுத்து வர வச்சிங்க, பணத்தை செலவு பண்ணி கொட்டி ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க. கூட்டத்தை கூட்டி அதில் சம்பந்தமே இல்லாமல் வளர்றீங்க. ஒரு கொள்கை தலைவரையே அவங்க அவமானப்படுத்துகிறாங்க. அந்த மேடையில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் உட்காந்துன்னு இருக்காங்க. அப்போ இது எந்த அடிப்படையில் ஏற்றுக்க முடியும்? நீங்கள் முதல்ல முருகருக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் கேட்டால் தமிழர் பண்பாடை பேசுகிறீங்க. தமிழர் பண்பாடையும் நாகரிகம் காப்பாற்றுறதா இருந்தால் கீழடியோட இது அங்கீகரித்து கொடுங்க. ஏன் அங்கீகரிக்க மாட்டீங்க? அதுக்கு ஏன் நிதி ஒதுக்க மாட்டீங்க? 982 பக்க அறிக்கை ஏன் வெளியிட மாட்டீங்க? அப்புறம் உங்களுக்கு எங்கே தமிழ்நாடுடைய பண்பாடு, தமிழ்நாடுடைய கலாச்சாரத்தையும், தமிழ்நாடுடைய கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு கடல் தேவைப்படுது. இந்த ஊருக்கு முருகரை வச்சு நீங்கள் அரசியல் பண்ண நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க, உங்களை புறக்கணிக்கிறதுக்கு அவங்களும் தெளிவாகிறாங்க. நடுவில் பேசும்போது கீழடி பற்றி சொன்னீங்க. சர்வதேச தரத்தின் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நம்ம அதை உதவ முடியும் சார். சர்வதேச தரத்தில் சொல்லும் போது கார்பன் டேட்டிங் முறை தான் இருக்கிறதுலே உலகம் ஃபுல்லாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டேட்டிங் முறை. கார்பன் டேட்டிங் முறை சொல்லி தான் நாங்கள் அதை சொல்லியிருக்கோமே தவிர உங்களுக்கு அது சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அமர்நாத் ராமகிருஷ்ணன் கேட்டால் எல்லா விஷயமும் தெளிவாக சொல்லிட்டு வர, நீங்கள் தானே அவரை தூக்கி பந்தாடுறீங்க. உங்களுடைய நாகரிகம் உயர்ந்த நாகரிகம் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அது இங்கே எடுப்படாது. எல்லாத்துக்கும் திரும்ப சொல்கிறேன் சார், 5000 வருஷத்துக்கு முந்தைய இரும்பு பயன்படுத்தக்கூடிய காலம் தமிழர் நாகரிகம். கீழடி அதுக்கு மிகப்பெரிய சாட்சி. நீங்கள் அதை மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை புறக்கணிக்க தயாராக இருப்பாங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றலை, அதனால் கண்டிப்பாக அது வீழ்ச்சி அடையும் அப்படின்ட்டார் அவர். இல்லை, அமித்ஷா ஒரு பொய்யர் தான், மிகப்பெரிய பொய்யர் அமித்ஷா. நீங்கள் தேர்தல் வாக்குறுதின்றது ஒரு பக்கம், மக்களுக்கான நலத்திட்டங்கள் ஒரு பக்கம், சொன்ன வாக்குறுதி சொல்லாத வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்றின ஒரு இயக்கம் திமுக, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதற்கு பரிசாக தொடர்ச்சியாக மக்கள் 14 வெற்றியை 100% வெற்றியை மக்கள் எங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களை மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மக்களை உட்கார வச்சுருக்காங்க, எங்களை மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக உட்கார வச்சுருக்காங்க. இல்லம் தேடி கல்வியிலிருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து, இன்னுயிர் காப்போம் திட்டத்திலிருந்து, காலை சிற்றுண்டி திட்டத்திலிருந்து, விடியல் பயணம் திட்டத்திலிருந்து, மகளிர் உரிமை தொகையிலிருந்து, தமிழ் புதல்வன் திட்டத்திலிருந்து, நான் முதல்வன் திட்டத்திலிருந்து, புதுமை பெண் திட்டத்திலிருந்து, இப்படி எண்ணற்ற திட்டங்கள் நேரடியாக மக்களுக்கு பயனளிக்கவில்லைன்னு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் மக்கள் எங்கள் பக்கம்தான் நிற்பாங்க, மக்கள் எங்களை தான் ஆதரிப்பாங்க, மக்கள் எங்களுக்கு வெற்றியை மீண்டும் பரிசா தருவாங்க. இதை அமித்ஷா நிச்சயமா பார்ப்பார். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.